ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடுங்களில் குப்பைகளை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதனால் என்ன பெனிஃபிட்ஸ்னும் பார்க்கலாம். நம்ம வீட்டை கூட்டி பெருக்கி டஸ்ட்லாம் போட ஒரு டஸ்ட்பின், இந்த மாதிரி மூடி போட்ட டஸ்ட்பின் கவர் போட்டு வைக்கணும். அதுக்கு பக்கத்துலேயே வெஜிடபிள் பீல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஒரு டஸ்ட்பின், ஓப்பனபிள் டஸ்ட்பின் கண்டிப்பாக வைக்கணுங்க. அப்போ தான் வெஜிடபிள் பீல்ஸ் வந்து அப்பப்போ ட்ராஷ் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த டஸ்ட்பினுக்கு அடியில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சிட்டோம்னா அழுக்காகாமல் இருக்கும். டஸ்ட்பின்னு நம்ம அடிக்கடி கழுவ வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த வெஜிடபிள் பீலை வந்து நம்ம வெஜிடபிள் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வர ப்ரௌன் கவரில் போட்டு வச்சிட்டோம்னா பிளாஸ்டிக் கவர் யூசேஜும் நிறைய இல்லாமல் இருக்கும். அண்ட் வந்து அந்த வெஜிடபிள் பீல்ஸ்லாம் போட்டுட்டு அந்த கவரை மூடி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, கை போட்டு கொசு தொல்லை இல்லாமல் இருக்கும். இது 2 டஸ்ட்பின்னு. 3வது டஸ்ட்பின் நம்ம பிளாஸ்டிக் கவர்ஸு, பால் கவர்ஸு, டிஸ்போசபிள்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு 3வது டஸ்ட்பின். அந்த டிஸ்போசபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டோம்னா எடுத்துகிட்டு போகிறவங்க நம்மளை திட்டாமல் முகம் சுளிக்காமல் எடுத்துகிட்டு போவாங்க. 4வது டஸ்ட்பின் வேஸ்ட்டு கிளாத்து, டஸ்டிங் கிளாத்ஸ்லாம் போட்டு வைக்க. 5வது டஸ்ட்பின் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூமில் வைக்கிற பூவெல்லாம் காஞ்சி போன பூ போட்டு வைக்க நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த பூவெல்லாம் நம்ம வந்து அரைச்சி நம்ம உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிற நலங்கு மாவாக யூஸ் பண்ணிக்கலாம். தசாங்கம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அதில் வாசனையாக இருக்கும். இல்லையா செடிக்கு கூட த்ராஷ் அவுட் பண்ணலாம். ஸோ தட் வந்து நமக்கு செடிக்கு எருவாக அமையும். இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த காஞ்ச பூவில். அப்புறம் இந்த காஞ்ச பூ வைக்கிற டஸ்ட்பின் பக்கத்துலேயே வந்து நம்ம ஷாப்ஸ்லேருந்து வாங்கிட்டு வர 2 கவர் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த டஸ்ட்பின் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா உடனே அந்த கவர் எடுத்து போட்டு வச்சிடலாம். இல்லையா நம்ம வந்து செடி கூட போடுறதுக்கு நமக்கு இல்லை ஆப்ஷனு, நமக்கு மாவெல்லாம் அரைக்க முடியலன்னா இதை வந்து நம்ம வந்து மற்ற குப்பைகளோடு சேர்த்து போடாமல் தனியாக கட்டி போடும்போது நமக்கு பாவங்கள் வந்து சேராமல் இருக்குங்க. எல்லா கவரும் தனித்தனியாக கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு பெரிய டஸ்ட்பினில் போட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். எடுத்துகிட்டு போகிறவங்க முகம் சுளிக்காமல் திட்டாமல் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவாங்க. நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், திருப்தியாக இருப்போம். நம்ம அவங்கள நோகடிச்சிட்டோன்ற ஒரு மன கஷ்டம் இல்லாமல் இருப்போம். வெஜிடபிள் பீல்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம செடி கொடிகளுக்கு போட்டோம்னா காய்கனிகள் கொடுக்கும் நம்ம செடி கொடிகள். அது ஒரு பெரிய திருப்தி, சந்தோஷம், நிம்மதி எல்லாம் இருக்கும். இந்த டிசிப்ளினை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது, குடும்ப தலைவியாகிய நாம் மெயின்டைன் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸும் இதே பார்த்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நமக்கு சந்தோஷமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் லைஃபு. வீடும் தெய்வீகமாக தெரியும். நம்மளை பார்த்து வளர்கிற பிள்ளைகளும் வந்து இதே மெயின்டைன் பண்ணுவாங்க, சிக்கனத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. சந்தோஷம் இல்லையா நமக்கு இதெல்லாம் நடக்கும்போது? ஸோ வந்து இதை கடைப்பிடிக்க பாருங்கள்.